உன் பேச்ச கேக்குற வரைக்கும் நான் நல்லவளா இருந்தேன். இப்ப ஜஸ்டிஸ் கேக்குறனால நான் கெட்டவளா ஆயிட்டானா? உன் செயலை பொறுத்து தான் உன் பேரு இருக்கும். இன்ஸ்பெக்டர் இவ புருஷனை மாத்திக்கிட்டே இருப்பான். பணக்கார ஆம்பளைங்களை பார்த்தா கல்யாணம் பண்ண நினைப்பா. அதை விட பெட்டர் ஆப்ஷன் கிடைச்சா அவங்கள விட்டுட்டு வேற ஒருத்தர கல்யாணம் பண்ணிப்பா. என் அண்ணன் விஷயத்துல கூட இப்படித்தான் இவ நடந்துக்க முயற்சி பண்ணா. இவளால முடியலன்ன உடனே என் அண்ணன் பேரை கெடுக்க இங்க வந்திருக்கா. இந்த வீட்டுல அபய கல்யாணம் பண்ணிக்க சொல்லி என்ன கூப்பிட்டது யாரு? நீதான் என்ன அவன் கிட்ட க்ளோஸா போ சொன்ன, செடியூஸ் பண்ண சொன்னியா இல்லையா? ஆமா சொன்னேன். நான் உன்கிட்ட இத மட்டும் தான் சொன்னேன். அதாவது என்னோட க்ளோஸா இரு, அவரை நல்லா பாத்துக்கோ. ஆனா நீ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க தனு? ஓ காட் டேம் இட் தனு, முதல்ல வெளியில போ. கெட் அவுட். இன்ஸ்பெக்டர் பாருங்க, இந்த ரேபிஸ்டோட தங்கச்சியும் என்ன மிரட்டுறா. உன்னை நான் மிரட்டல, நீ செய்யறதான் சொல்லிட்டு இருக்க. நீ வீட்டுல அவங்களை விடுங்க, இல்லன்னா விக்டிமை தொந்தரவு பண்ண காரணத்துக்காக உங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டி இருக்கும். இன்ஸ்பெக்டர் சார், பார்த்தா உங்களுக்கு தெரியலையா? அவ ஆலியாவை வெறுப்பேத்திட்டு இருக்கா. ஆலியா அவரோட தங்கச்சி. கூட பிறந்த அண்ணனை பத்தி இப்படி சொன்னா யாருக்கா இருந்தாலும் கோவம் வரதானே செய்யும். இன்ஸ்பெக்டர் சார், பொய்யான அலிகேஷனுக்கு இவளை அரெஸ்ட் பண்ணுங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கண்டிப்பா இதுக்காக நான் உங்களை அரெஸ்ட் பண்ண மாட்டேன். ஆனா அவங்க இந்த ரேப்புக்கு சப்போர்ட் பண்றாங்கல்ல, அதுக்காக நான் அரெஸ்ட் பண்ணுவேன். அண்ட் மிஸ்டர் அபிஷேக் மெஹ்ரா, நீங்க அப்புறம் உங்க தங்கச்சி, யூ ஆர் பார்ட்னர் இன் கிரைம். நீங்க மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்கீங்க இன்ஸ்பெக்டர். நாங்க யாருன்னு தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க ஆலியா கண்ணன். நீங்க உங்க லிமிட்டை கிராஸ் பண்ணி போறீங்க. நீங்க ஒரு ஆன் டியூட்டி ஆபீசரை மிரட்டினீங்கன்னு வச்சுக்கோங்க, then it will be easy to arrest you. இன்ஸ்பெக்டர் சார், ஒரு நிமிஷம். ஆலியா, let me handle this. ஆலியா, just hold on. நீங்க அந்த மாதிரி அர்த்தத்தெல்லாம் எடுத்துக்காதீங்க. அவ சொல்ல வந்தது நாங்க நல்லவங்கன்னு. இவ போய் சொல்ற இன்ஸ்பெக்டர். நாங்க இந்த மாதிரிலாம் நடந்துக்க மாட்டோம். சார், அவங்க தனுவை கூட்டிட்டு மேடம், போறாங்க. அவங்க பேசதான் போறாங்க. இன்ஸ்பெக்டர் சார், என் பேரன் இவ்வளவு கேவலமான காரியத்தை செய்ய மாட்டான். நாங்க ஒண்ணு மத்தவங்க சொல்றத வச்சு அரெஸ்ட் பண்றவங்க கிடையாது. அவங்க கிட்ட ஆதாரம் இருக்கிறதுனால தான் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். ஆதாரம்னா அப்படின்னா என்ன ஆதாரம்? அதெல்லாம் இப்ப எங்களால டிஸ்கஸ் பண்ண முடியாது. நாங்க கோர்ட்ல உங்களை ஜட்ஜ் முன்னாடி நிறுத்தும் போது அதை சப்மிட் பண்ணுவோம். என்ன? கான்ஸ்டபிள், ஏன் இப்படி பண்ற? உடனே போலீஸ கூட்டிட்டு இங்க இருந்து வெளியில போயிட. அப்படி நடக்காது பிரக்யா. எல்லா வாட்டியும் நான் ஏன் போகணும்? ஒரு வாட்டி நீயும் போ பிரக்யா. ஒவ்வொரு வாட்டியும் நீ எனக்கும் அபிக்கும் நடுவுல வந்து நான் அவரோட பொண்டாட்டின்னு சொல்லி அபி என்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போறேன். இந்த வாட்டி அதிர்ஷ்டமும் போலீஸும் ரெண்டு பேரும் என் பக்கம் இருக்காங்க. நான் அபியோட பொண்டாட்டின்னு வேணா ப்ரூவ் பண்ண முடியாம போலாம். ஆனா இந்த ரேப்ப கண்டிப்பா என்னால ப்ரூவ் பண்ண முடியும். இத ப்ரூவ் பண்றதுனால உனக்கு எதுவும் கிடைக்க போறது இல்ல. அவரோட ஃபேமிலிக்கும் அவருக்கும் ஒரு நேம் இருக்கு. இதனால அவரோட வாழ்க்கையே போய்டும். Don't give me this family crime. கண்டிப்பா நான் இதுல ஜெயிச்சு காட்டுவேன். இந்த வெற்றி உனக்கு மிகப்பெரிய அடியா இருக்கும் பாரு. என்ன பண்ணிட்டு இருக்க பிரக்யா? நீ ஆலியா கூட சேர்ந்து ஜெயிலுக்கு போகணுமா? இன்னைக்குதான் உன் மாமியார் வீட்டுக்கு வந்திருக்க, அதுக்குள்ள பெரிய மாமியார் வீட்டுக்கு போகணுமா? Don't be stupid. இன்ஸ்பெக்டர், இவ பொய் சொல்றா. இவ பழி வாங்குறதுக்கு துடிக்கிறா. இவ ஆதாரம் இருக்குன்னு சொல்றால, அதுவும் இவள மாதிரி பொய்யாதான் இருக்கும். My husband is innocent. என் ஹஸ்பண்ட் எங்கேயும் வர மாட்டாரு. மீடியாக்கு எப்படி ரிப்போர்ட் போச்சுனே தெரியல சார். எல்லாம் கேமராவோட வாசல்ல வந்து நிக்கிறாங்க சார். சரி, மெயின் டோரை சீக்கிரமா க்ளோஸ் பண்ணுங்க. ஷிட். பெரிய ஆளுங்களாச்சே, மீடியா வர மாட்டாங்களா? இவங்க கிட்ட நிறைய பணம் இருக்கே. அந்த பணத்தை காட்டி தான் பிரக்யானை மடக்க பாக்குறான். இவ எனக்கு பண ஆசை காட்டி என்னை ஏமாத்த பாக்குறா. நீங்க இவங்க பொய் சொல்றாங்கன்னு சொன்னீங்க. ஆனா நீங்க நடந்துக்கிறத பார்க்கும்போது தான் பொய் சொல்ற மாதிரி இருக்கு. கான்ஸ்டபிள், அபிஷேக் பிரேம் மெஹ்ராவை கைது பண்ணுங்க. வாட்? அண்ட் ஆலியா கண்ணா, நீங்க ஒரு வார்த்தை இந்த அரெஸ்டுக்கு எதிராக பேசுனீங்கன்னா அப்புறம் உங்களையும் நான் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போவேன். கான்ஸ்டபிள், அரெஸ்ட் பண்ணுங்க. எஸ் சார். அரெஸ்ட் ஃபார் வாட்? இல்ல நீங்க இல்ல, அவரை அரெஸ்ட் பண்ணாதீங்க. அவர் எங்க என்ன வர பண்றீங்க? மாட்டாரு. என்ன பண்றீங்க? நீங்க கிரிமினல் ஆஃபீஸர் தெரியுது உங்களுக்கு? எடுத்துக்காதீங்க. கைய விடு. இன்னொரு தடவை அவன் மேல கைய வச்சீங்க. கெட்டிமா உங்க கைய பிடிச்சிட்டு இருக்காங்கல்ல. விடுங்க. என்ன அரெஸ்ட் பண்ணோம், அவ்வளவுதானே? வாங்க போலாம். நான் தயாரா இருக்கேன். எனக்கு ஒண்ணும் ஆகாது. நான் நல்லா இருக்கேன். பிரச்சி வந்துட்டியா? எனக்கு ஒண்ணுமே புரியல. அம்மா கிட்ட போறதா வேண்டாமான்னு அதான் வீட்டுக்கே வந்துட்டேன். இங்க வந்து நல்ல காரியம் பண்ணிருக்க. நீ விட்டுட்டு போயிருந்தா நான் ரொம்ப கவலைப்பட்டிருப்பேன். ஆனா நீ என்னைக்கு உங்க அப்பா அம்மா கூட சேர்ந்து சந்தோஷமா இருக்கியோ அன்னைக்குதான் எனக்கும் சந்தோஷமா இருக்கும். ஏன் இப்படி வினோதமா பேசுறீங்க? அப்படின்னா முதல்ல உள்ள வரேன், அப்புறமா சொல்றேன். வா.
இப்பவாவது சொல்லு. இப்பதான் சொன்னீங்க நீங்க கவலையா இருக்கேன்னு, அப்புறம் சொல்றீங்க சந்தோஷமா இருக்கேன்னு. இப்படி கான்ட்ராடிக்ட் பண்ணா எப்படி? அட்ரஸ் அக்க, இதுல இருந்து தெரியுது நீ பெரிய பொண்ணாயிட்டேன்னு. அது என்னன்னா, உன்ன மாதிரி பசங்க எல்லாம் இருக்காங்கல்ல, ஒரே சமயத்துல 2 விஷயத்த யோசிக்க மாட்டாங்க, ஒரு விஷயத்த தான் யோசிப்பாங்க. நீ இப்ப 2 விஷயத்தையும் யோசிக்கிறதால நீ கண்டிப்பா கொஞ்சம் புத்திசாலி ஆயிட்ட. ஆனா என் அளவுக்கு கிடையாது, கொஞ்சமா நீ புத்திசாலியா இருக்க, அவ்வளவுதான். இரு பாக்குறேன். ரன்பீர் தம்பி, நீங்களா? நான் பிராச்சியோட போனை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். தேங்க்யூ. பிராச்சியோட போன் உங்ககிட்ட? இல்ல, ரன்பீர் தான் என்ன டிராப் பண்ணா, அதான் வண்டிலே மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஓ, தேங்க்யூப்பா பிராச்சிய டிராப் பண்ணதுக்கு. அட தேங்க்யூலாம் எதுக்கு? வெளியே இவ்வளவு பெரிய கலவரம்னு பாத்தீங்கல்ல, அதான் கொஞ்சம் பயந்துட்டேன். நானும் கேட்டேன், நானும் பயந்துட்டேன். ஆனா இப்ப எதுக்கு பயந்து போகணும்? கலவரம்லாம் முடிஞ்சு போச்சு, இப்போ ஒன்றும் பயப்பட தேவையில்ல. டோன்ட் வரி. நான் போயிட்டு வரேன். தேங்க்யூ. ரன்பீர், என்னாச்சு? ஏதாவது சொல்லணுமா? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உள்ள வாயே. நான் உள்ள வரணும் தான் நினைக்கிறேன். ஆனா எங்க வீட்டுல இருக்கவங்களும் என்ன நினைச்சு டென்ஷனா இருப்பாங்க இல்லையா? இப்ப நான் போய் ஆகணும். நாங்க சொன்ன தேங்க்ஸ் தான் வேண்டான்ட்ட. அட்லீஸ்ட் டீயாவது சாப்பிடலாம்ல, சாப்பிட்டுட்டு போ. கண்டிப்பா இன்னொரு நாள் நான் டீ குடிப்பேன் ஆண்டி. ஆனா இன்னைக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. எனக்கு டீ தேங்க்ஸ் எதுவும் தேவையில்ல. ஆக்சுவலி பிராச்சி இடத்துல யாரா இருந்தாலும் நான் அவங்களுக்கு இப்படிதான் பண்ணிருப்பேன். ஆபீஸ்ல பியூன் வேலை பாக்குறவங்கள கூட நான் இப்படிதான் டிராப் பண்ணிருப்பேன். இதெல்லாம் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா? நான் அடுத்த தடவை வரும்போது கண்டிப்பா நான் உங்களோட டீயை குடிக்கிறேன். இப்போ நான் கிளம்புறேன். தேங்க்யூ. பாய். பாய். பிராச்சி, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். ப்ளீஸ் ப்ளீஸ் தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுங்க. இவரை அரெஸ்ட் பண்ணாதீங்க இந்த பக்கம். அபியை ஏன் கை கோத்து அவனை உன்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைச்சேன். பரவாயில்ல, இருக்கட்டும். இங்க என்ன நடக்குதோ அதை எனக்கு பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிகாஸ் யூ டிசர்வ் இட். நீ போய் ஜிபே ரெடி பண்ணு. ஓகே சார். நீங்க அபிஷேக் பிரேம் மெஹ்ராவை அரெஸ்ட் பண்றீங்களா? கதவை திறந்து விடுங்க. அவர் உண்மையிலேயே ரேப் பண்ணாரா? அவர் எங்க இருக்காரு? கதவை திறங்க. இவங்களுக்கு எங்க இருந்தா தகவல் கிடைக்குதோ தெரியல. கதவு தரங்க. சார், நம்ம மீட் ஒரு வழியா போக முடியாது. வெளில மீடியாக்காரங்களா இருக்காங்க. டோர் ஓபன் பண்ணா எல்லாருமே வந்துருவாங்க சார். வீட்டோட பேக் டோர் எங்க இருக்குன்னு பாருங்க. சார், அந்த பக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். கேமராவை முதல்ல ஆஃப் பண்ணுங்க. நீங்க எங்களுடைய வேலையை தடுக்க நீங்க கூடாது. எப்படி உள்ள வந்தீங்க? மேடம், இவங்க பின்னாடி கதை உடைச்சிட்டு வந்திருக்காங்க போல இருக்கு. அட்லீஸ்ட் நாங்க பெக்ராம் மாதிரி சட்டத்தை மீறவே இல்லையே. ஜஸ்ட் ஷட் அப். ரிலாக்ஸ் ஆலியா மேடம், நாங்க பேக் டோர் வழியா தான் வந்திருக்கோம். ஸ்டார்ட் பண்ணுங்க. ஹலோ இந்தியா, சூப்பர் நியூஸ் மூலியமா நான் உங்க அர்ஷத் பேசுறேன். நான் இப்போ உங்களுக்காக அபிஷேக் பிரேம் மெஹ்ராவுடைய வீட்ல இருக்கேன். இங்க போலீஸ் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அபிஷேக் பிரேம் மெஹ்ராவை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. உண்மைதான், போலீஸ் அபிஷேக் பிரேம் மெஹ்ராவை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆனா உண்மைதான் என்ன? இவங்க தான் இந்தியாவுடைய ஃபார்மர் மாடல் தனு மேத்தா. அதுக்கப்புறம் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச இவர் தான் இந்தியாவுடைய ஃபேமஸான எல்லாருக்கும் தெரிஞ்ச ராக் ஸ்டார் அபிஷேக் பிரேம் மெஹ்ரா. நீங்க முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. நீங்க உங்களுடைய வேலையை பாருங்க, எங்க வேலையை நீங்க பார்க்க விடுங்க. அப்படி உங்க வேலை என்னன்னு சொல்லுங்க. உண்மையை கொண்டு வர்றது தானே அது கோர்ட்டோட வேலை. கோர்ட்டோட வேலை உண்மையை நிரூபிக்கிறது மட்டும்தான். எங்களுடைய வேலை உண்மையை கொண்டு போய் மக்களிடம் சேர்க்கிறது தான். நீங்க எங்களுடைய வேலையை தடுக்க முடியாது. ஒருவேளை நீங்க எங்களுடைய வேலையை தடுக்க முயற்சி பண்ணீங்கன்னா அப்ப போலீஸ் வந்து உண்மையை மறைக்க முயற்சி பண்றாங்கன்னு தான் ஜனங்க நினைப்பாங்க. அதனு நீங்க எப்படி உணர்றீங்கன்னு எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க. ஜூம் 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 பண்ண. இதுதான் விக்டிமோடைய உண்மை. தயவு செஞ்சு அவங்களுடைய கண்ணீரை பாருங்க. அது மூலியமா நமக்கு தெரியுது அவங்க நாட்டு மக்களிடம் கேக்குறாங்க அவங்க என்ன அப்படி தப்பு பண்ணாங்கன்னு. இந்த கண்ணீருக்கு காரணம் வேற யாருமே இல்ல, the one and only rock star அபிஷேக் பிரேம் மெஹ்ரா. பாருங்க, முதல்ல நீங்க வெளில போங்க. நீங்க இத பத்தி என்ன சொல்ல விரும்புறீங்க? சொல்லுங்க. நீங்க தெரியாம பண்ணீங்களா இல்ல தெரிஞ்சு வேணும்னு செஞ்சீங்களா? இவரு அந்த மாதிரி எதுவும் பண்ணல. இவன் போய் சொல்றான். நீங்க சொல்ற வார்த்தையை நாங்க எப்படி நம்ப முடியும் அவங்க போய் சொல்றாங்க அப்படின்னு? நான் இவரோட பொண்டாட்டி, எனக்கு எல்லாம் உண்மை தெரியும். இது மூலியமாவே உங்களுக்கு தெரியுது இல்ல, ஒரு மனைவியா அவங்க புருஷனை காப்பாத்த முயற்சி பண்றாங்க. இங்க பாருங்க, நீங்களும் ஒரு பொண்ணு தானே. அந்த பொண்ணை ரேப் பண்ண முயற்சி பண்ணிருக்காரு. போய் இவருக்கு சப்போர்ட் பண்றீங்க. வாய மூடு. நீங்க ஏற்கனவே மிஸ் தருவ வாய் அடைக்க வச்சிட்டீங்க. நீங்களே ஒரு தடவை பாருங்க. அவங்களால ஒரு வார்த்தை கூட பேச முடியல. அவங்க கண்ணுல இருந்து கண்ணீர் மட்டும் தான் வருது. அவங்க இந்த நாட்டு மக்கள் கிட்ட கேள்வி கேக்குறாங்க. தனு மேடம், நீங்க பயப்படாம சொல்லுங்க, அபிஷேக் பிரேம் மெஹ்ரா உங்களை ரேப் பண்ணாரா? ஆமா. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டிஆர்பிக்காக என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? இப்போ ஒருவேளை அவ மேல சிம்பத்தி கிடைச்சிருச்சுனா
இப்போ அவங்களுக்கு அவங்களுடைய சிம்பத்தி கூட கிடைக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? ஒரு ரேப் விக்டிம்க்கு அந்த சப்போர்ட் தேவை. நீங்க ஏன் அந்த சப்போர்ட் கிடைக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க? உண்மை அடிக்க பாக்குறீங்களா? ஏய். என்ன விடுங்க. சொல்றது கேளுங்க. என்ன தெரியும்? கேமரா ஆன்ல இருக்கு. பாருங்க போலீஸ்காரங்க மீடியாக்காரன் அடிக்கிறாங்க. எதுக்கு நீ இப்படி பண்ணிட்டு இருக்க? நீ இத கண்டிப்பா என்கிட்ட கேட்க கூடாது. நீ கேக்குற, அதனால நான் சொல்றேன். என்னை இந்த வீட்டை விட்டு எல்லாரும் வெளியே அனுப்பும் போது நீ எனக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு நான் நினைச்சேன். ஆனா நீங்க யாருமே என்கிட்ட நல்ல விதமா நடந்துக்கல. அப்படி இருக்கும்போது நான் மட்டும் இப்படி நல்ல விதமா நடந்துப்பேன்? அபிஷேக் பிரேம் மெஹ்ரா அவரை விடுங்க. இப்ப பேசுங்க. ஆஃப் பண்றா. மக்களே இப்ப நீங்களே பாத்துருப்பீங்க. அபிஷேக் பிரேம் மெஹ்ரா என் மேல கொலை முயற்சி பண்ண ட்ரை பண்ணாரு. நீங்க எதுக்காக இப்படி பண்றீங்க? போலீஸ் முன்னாடியே மீடியாக்காரனை நீங்க அடிக்கலாமா? இதனால உங்களுக்கு எதுவும் ஆகாது. போலீஸ் தான் எல்லாரும் கேள்வி கேட்பாங்க. போலீஸ் கை கட்டி நின்னு வேடிக்கை மட்டும் பாக்குறாங்க. அவங்க முன்னாடியே மீடியாக்காரங்களை அடிக்கிறாங்கன்னு. நீங்க எப்படி எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்றீங்க? எங்களால தான் தடுக்க முடியாது, ஆனா உங்களால முடியும்ல. நாங்க யாரை தான் தடுக்கிறது? இங்க பேசி டைம் வேஸ்ட் பண்றதை விட ஒரு நல்ல வக்கீலா பார்த்து கூட்டிட்டு வாங்க. உண்மை என்ன பொய் என்னங்கிறத கோர்ட்டு தான் முடிவு பண்ணும். கூட்டிட்டு வாங்க. விடு. அபி நீ எனக்கு ஆர்டர் போட்டல, நான் உனக்கு அட்வைஸ் கொடுக்கறேன். என் மனசை எப்பவும் கஷ்டப்படுத்தாத. அப்புறம் நீங்க எல்லாரும் பிரக்யாவோட சந்தோஷத்துக்காக எல்லாரும் சேர்ந்து ஏன் சந்தோஷத்தை அழிச்சிங்கல்ல? இதெல்லாம் பண்ண எனக்கு விருப்பம் இல்லதான். ஆனா இதெல்லாம் பண்றதுக்கு நீங்க தான் காரணம். பிரக்யாக்கு நீங்க கிரக பிரவேசம் பண்ணிட்டீங்க. இப்ப அபிய நான் வனவாசத்துக்கு அனுப்புறேன். கண்டிப்பா 16 வருஷம் ஜெயில் கிடைக்கும். 14 வருஷமா 14 நிமிஷம் கூட என்ன அவர்கிட்ட இருந்து உன்னால பிரிக்க முடியாது. அந்த காலம் வேற. ஆனா இன்னைக்கு என்னால ப்ரூவ் பண்ண முடியும். அவர் அப்பாவினும் நீதான் குற்றவாளினும். என்கிட்ட உண்மைக்கான ஆதாரம் இருக்கு. இந்த ஆதாரம் என்னோட 21 வருஷத்துக்கான வழிய போக்கிடும். அந்த வலியோட பேர் என்ன தெரியுமா? அந்த வலியோட பேர் தான் பிரக்யா. வலி பழசுதான், ஆனா தனு இல்ல. ஆனா இந்த புது தனு இந்த வீட்ல எந்த ஒரு பழைய உறவையும் நீடிக்க விட மாட்டா. அப்புறம் நீங்க கிரக பிரவேசம் பண்ண ரொம்ப துடிச்சீங்கல்ல, பாத்தீங்கல்ல இவ வந்த உடனே என்ன ஆச்சுன்னு? சார் நீங்க சொல்லுங்க சார். உண்மையை சொல்லுங்க. சார் நீங்க இப்படி பண்ணீங்க? அவர்தான் பதில் சொல்ல தயாரா இல்லல்ல. மிஸ்ஸஸ் மெஹ்ரா, உங்களுக்கு இந்த விஷயம் முன்னாடியே தெரியுமா? பதில் சொல்லுங்க. சொல்லுங்க மேடம். பதில் சொல்லுங்க. சொல்லுங்க மிஸ்ஸஸ் மேகரா. உங்களுக்கு பதில் தானே வேணும்? நான் எல்லாருக்கும் பதில் சொல்றேன். என் ஹஸ்பண்ட் எதுவும் பண்ணாதப்ப நான் எப்படி நம்புவேன் அவர் எதுவும் பண்ணாருன்னு? எங்க கல்யாணத்துல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, ஆனா சுத்த இருந்தவங்களுக்கு தான் பிரச்சனையே. நான் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவேன்ற உங்க கேள்வி தப்பு. நான் எப்பவும் உண்மைக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். கண்டிப்பா என் ஹஸ்பண்ட்க்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். ஏன்னா இவர் அப்பாவி. ப்ளீஸ் இன்ஸ்பெக்டர், இவரை கூட்டிட்டு போயிடாதீங்க. ஒரு பொய்யான கம்ப்ளைண்ட்காக இவரை அரெஸ்ட் பண்றது ரொம்ப தப்பு. இவரோட இமேஜும் ஃபேமிலியும் பாதிக்கப்படும். புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். நீங்க பாருங்க, எங்களை எதுவும் தடுக்காதீங்க. ஒருவேளை எங்களை வேலை செய்ய விடாம தடுத்தீங்கன்னா இவர் மேல ரேப் கேஸ் மட்டும் இல்லாம கூடவே எங்களை வேலை செய்ய விடாம தடுத்தீங்கிற கேஸையும் நாங்க போடுவோம். நீங்க வாங்க. போங்க போங்க, வழி விடுங்க.
எனக்கு உடனே அந்த லாயரோட நம்பர் வேணும் ப்ளீஸ். மித்தாலி அண்ணே டிவியை ஆஃப் பண்ணுங்களேன். ஆலியா, ஆனா இதெல்லாம் எப்படி நடந்தது? நான் என்ன கேக்குறேன்னா, அபிய போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிருக்காங்க. தனு உன்னோட ஃப்ரெண்டு தானே அவ உன்கிட்ட அபிய உயிருக்குயிர காதலிக்கிறேன்னு சொன்னல. அவ எப்படி இப்படி எல்லாம் பண்ணலாம்? நீ எதுக்கு எதுவும் பண்ணல? நீ சொன்னது எதுக்கு அவ கேட்கல? கேட்காதது மட்டும் இல்லாம எல்லா பழியும் தூக்கி ஓ மேல போட்டுட்டா. நீங்க என்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்க கூடாதுன்னா. உன்கிட்ட மட்டும் இல்ல ஆலியா, அபி என்கிட்டயும் இப்படி நடந்துக்க கூடாது. நீ தானே என்ன இங்க கூட்டிட்டு வந்த. போய் அபி கிட்ட பேசு, நான் இந்த வீட்ல தான் இருக்கணும். உனக்கு புத்தி கித்தி கெட்டு போச்சா தானோ? ஏன் இப்ப என்ன பார்த்து இப்படி கேக்குற? ஆலியா, நான் அபிக்காக என்னோட புருஷனை டிவோர்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். நான் இங்கே இந்த வீட்ல இருக்க ஆசைப்படுறேன். அதுக்கு நீ தான் ஏதாச்சும் பண்ணணும். அப்படின்னா அண்ணன் தங்கச்சியோட உறவே முறிஞ்சிருமே. நான் தான் உன்னை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். அப்பதான் அண்ணன் கிட்ட உன்னால க்ளோஸா போக முடியும்னு. ஆனா உன்னால எதுவும் பண்ண முடியல. நவ இட்ஸ் யுவர் ப்ராப்ளம் தானோ. ஆலியா, இன்னைக்கு நம்ம 2 பேரும் இந்த இடத்துல நிக்கிறோம்னா அதுக்கு ஒரே காரணம் அந்த பிரக்யா தான். நீ போய் அந்த அபி கிட்ட பேச. என்னால அபியை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாது. அதே மாதிரி உன் கூட இப்படி என்னால தனியா நிக்க முடியாது. ஆலியா, ஸ்டாப். கையை எடு. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். உன்னை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். அதை விட எல்லாத்தையும் விட்டுட்டு நான் உன்னை நம்பி இங்க வந்தேன் பாரு, அதுதான் நான் பண்ண தப்பு. இல்ல ஆலியா, என்னால அபிய பிரிஞ்சு இருக்க முடியாது. ஐ லவ் அபி. எனக்கு அவர் கூட இருக்கணும். ஆலியா, நீ அபி கிட்ட பேசு. நீ அவருக்கு புரிய வை. நான் எந்த அளவுக்கு அவரை காதலிக்கிறேன்னு நீ சொல்லு. நீ அவர்கிட்ட உனக்காக மன்னிப்பு கேட்கும் போது நீ எனக்காகவும் மன்னிப்பு கேளு. நான் இது வரைக்கும் எவ்வளவு தப்பு பண்ணிருக்கணும், அது எல்லா தப்புக்கும் நான் மன்னிப்பு கேட்க தயாரா இருக்கேன். இங்க பாரு தனு, நீ இப்ப உண்மையை சொல்றியா இல்ல பொய் சொல்றியான்னு எனக்கு எப்படி தெரியும்? அண்ட் ஐ ரியலி டோன்ட் கேர். இப்ப நான் கவலைப்படுற ஒரே விஷயம் என் அண்ணனை பத்தியும் என் ஃபேமிலியை பத்தி மட்டும்தான். ஆலியா, 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 வெயிட். இங்க பாரு, உனக்கே நல்லா தெரியும். நான் மட்டும் அபி கூட இருந்தேன்னா உன்னோட எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடும். இப்ப எனக்கு இருக்கிற ஒரே ப்ராப்ளம் என்னன்னா தனு, அது நீ மட்டும்தான். ஓகே ஃபைன், பட் ரிமெம்பர் ஒன் திங் ஆலியா, நான் எதை ஆசைப்படுறேனோ அதை நான் அடைஞ்சே தீருவேன். நீ ரொம்ப வருத்தப்படுவ, நீயும் வருத்தப்படுவ. அப்புறம் உன்னோட அண்ணன் அபிஷேக் பிரேம் மெகராவும் வருத்தப்படுவாரு. என்ன இந்த வீட்டை விட்டு துரத்திட்டீங்களே, இனிமே இந்த வீட்ல எதுவுமே சரியா இருக்காது பாரு. அப்புறம் அந்த பிரக்யா இருக்கா இல்லையா, எனக்கும் அபிக்கும் நடக்கிற இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தினால நான் அவளை என்ன பண்றேன்னு பாரு. கண்டிப்பா வருத்தப்படுவீங்க. நீங்க எல்லாரும் வருத்தப்படுவீங்க. உனக்கும் எனக்கும் இருந்த ஃப்ரெண்ட்ஷிப் இந்த நொடியே இந்த நிமிஷமே முடிஞ்சு போச்சு. நீ என்ன பண்ண நினைக்கிறியோ தானு, அத நீ போய் செய். ஆனா முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியில போ. மொத தடவையா ஒரு நல்ல காரியம் பண்றதா நான் நினைச்சேன். ஆனா அது தப்பாயிடுச்சு. அண்ணனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. My husband is innocent. பிரக்யா, நான் உன்னை மனசார ஏத்துக்கிட்டேன். அது மட்டும் இல்லாம உன்னை நான் மதிச்சேன். அது எல்லாமே அண்ணன் கூட சேர்ந்து நீ இருக்கணுங்கிறதுக்காக தான். ஆனா அதுக்கெல்லாம் உனக்கு தகுதியே இல்ல பிரக்யா. ரெஸ்பெக்ட் வார்த்தைக்கு அருகதை இல்லாதவ நீ. எதுக்காக இப்படி பாத்துட்டு இருக்க? இப்படி நடக்கிறதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நீதான். ஆலியா, நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுற? இப்ப நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? மித்தாலி அண்ணி, இப்ப நீங்க என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டீங்கல்ல, தானு உன்னோட ஃப்ரெண்டு தானே, ஏன் உன்னோட பேச்ச கேட்கலன்னு? இந்த பிரக்யாவால தான் என் பேச்ச கேட்கல. அண்ணன் அவளை ரேப் செஞ்சதா அவ கேஸ் கொடுத்திருக்கானா, அதுக்கு காரணம் இந்த பிரக்யா தான். அதுக்கு காரணம் இப்ப நடந்த எல்லாத்துக்குமே இவ மட்டும் தான் காரணமா இருக்கா. ஆலியா, ஆமா பல்ஜி பாட்டி, தனுவுக்கு அண்ணனுக்கும் நடக்க இருந்த கல்யாணத்தை பிரக்யா தடுக்காம இருந்திருந்தா இந்த மாதிரி நடந்திருக்காது. என்ன நடந்திருக்காது? என்ன நடந்திருக்காது? நம்ம அபி அந்த மாதிரி ஆளு கிடையாது. அங்க எந்த தப்பு நடந்திருக்காது. உன்னோட ஃப்ரெண்டு தனு இருக்காளே, அவதான் பொய் சொல்றா. இம்பார்ட்டன்ட் இது இல்ல யாரு பொய் சொல்றாங்கிறது இல்ல. இம்பார்ட்டன்ட் என்னன்னா, அவ இந்த வீட்டுக்கு வந்து பெரிய டிராமாவே கிரியேட் பண்ணிட்டா. இம்பார்ட்டன்ட் என்னன்னா, அவ வந்து அண்ணனை அரெஸ்ட் பண்ணவும் வச்சுட்டா. இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த பிரக்யாவா மட்டும் தான் இருக்க முடியும். அண்ணன் ஜெயிலுக்கு போயிருக்காருனா அதுக்கு முழுக்க முழுக்க இந்த பிரக்யா தான் காரணம். ஆலியா, அமைதியா இரு, அமைதியா இருமா. நான் உன்னை மனசார ஏத்துக்கிட்டேன். அதுக்கு காரணம் அண்ணன். அந்த தனுவை நான் திட்டிட்டேன். அது மட்டும் இல்லாம நான் என்ன சொன்னேன்னா, ஐ டோன்ட் கேர் ஃபார் யூ தனு. அப்படின்னா அவ ஏதாவது ரியாக்ட் பண்ணி தானே ஆவா? அண்ணன் அவளை வீட்டை விட்டு வெளியில அனுப்பின உடனே அவ எந்த ரியாக்டும் பண்ணல. ப்ராப்ளம் எப்ப ஸ்டார்ட் ஆச்சுன்னா, இந்த வீட்டுக்குள்ள நீ வந்ததுக்கு அப்புறம் தான்.
அதனாலதான் அவ அண்ணனை அரெஸ்ட் பண்ண வச்சுட்டா. இந்த ப்ராப்ளம் தனுவால ஏற்பட்டது இல்ல, இதுக்கு காரணம் அந்த பிரக்யா தான். எப்பெல்லாம் நீ இந்த வீட்டுக்குள்ள வரையோ ப்ராப்ளமும் உன் கூடவே சேர்ந்து வருது. போதும் ஆலியா, நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசிட்டு என்ன இருக்க. பேச விடுங்க பாட்டி. தனுவுக்கு நல்லாவே தெரியும் பிரக்யா இந்த வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அவளால இந்த வீட்டுக்கு வர முடியாதுன்னு. அதனாலதான் அண்ணன் மேல இந்த பொய்யான அலிகேஷன் உங்க வச்சிருக்கா. அண்ணன் மேல பொய்யான அலிகேஷன் வச்சிருக்கா, அது உனக்கு தெரியும். பொய் தான், ஆனா அந்த பொய் தான் நிரூபிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா பிரக்யா? அது வரைக்கும் அண்ணன் ஜெயில தான் இருப்பாரு. உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு, இங்க இருந்து போயிடு. ஆலியா, நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியவே இல்லையா என்ன? எனக்கு நல்லாவே புரியுது, ஆனா உங்களுக்கு தான் புரியலன்னு நினைக்கிறேன். அண்ணனாலதான் பிரக்யா வீட்டுக்குள்ள வந்தா. அண்ணன் இங்க இல்லாதப்ப இவளுக்கு என்ன வேலை? முதல்ல இங்க இருந்து வெளியில போ. லீவ். நாங்க டயர்ட் ஆயிட்டோம். உன்னால ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணி நாங்க டயர்ட் ஆயிட்டோம். இனிமே முடியாது. தயவு செஞ்சு வெளியே போ.